முன்னால் பேசிய இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்கள் ஒரு இயற்கை விஞ்ஞானி ஒரு விதையை எப்படி ஊன்ற வேண்டும், அது எப்படி வளரும் தெரியுமா? ஏன் வயலும் வாழ்வு மாதிரியே ஓட்டி காட்டிக்கிட்டு இருக்கீங்க? பிள்ளைகள் நல்லா தமிழ்ல பேசுது, கார்ட்டூனை பார்த்துட்டு நான் வாருங்கள் அங்கே சாப்பிட போகலாம், வாருங்கள் நாம் வெளியே போகலாம் அப்படின்னு நல்ல தமிழ்ல பேசுனதுக்கு புலம்புறாரு. அதே நேரத்தில் பிள்ளை உண்மையை சொல்லிருச்சா அதுக்கு ஐயோ என் பிள்ளை உண்மை பேசிருச்சே அதுக்கு ஒரு புலப்பம். பிள்ளைகள் மொபைல் வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தா ரொம்ப நேரம் சைலண்டா இருக்கு, ஏதோ பாக்குதுன்னு தெரியலையேன்னு ஒரு சந்தேகம். இப்படிப்பட்ட பெருசுகளை வச்சிருக்கிறது தாங்க வாழ்க்கையில பெரிய சவால் அப்படின்னு நாங்க சொல்ல வந்திருக்கோம். நமக்கு கிடைச்ச பேரை பாத்தீங்களா, பெருசுங்க. ஐயா 2 வருஷமா நமக்கு பள்ளிக்கூடம் கிடையாது. எப்படி பாடம் படிச்சோம்? செல்போனை வச்சு பாடம் நடத்தினோம். அந்த பக்கத்துல இருக்கிற கருணாநிதி வாத்தியார் வேற, அவர் மொபைல்ல தான் பாடம் நடத்தினாரு. பட்டிமன்றம் வரும்போது கார்லயே பாடம் நடத்தி இருக்காரு, நான் பார்த்திருக்கிறேன். எல்லாரும் கூகுள் கிளாஸ் ரூமை ஓபன் செய்யுங்கள், உள்ள போய் அசைன்மெண்ட் போடாதவர்கள் எல்லாம் நாளைக்கு வர முடியாது, எல்லாம் செல்போன்ல பண்ணிட்டு இன்னைக்கு எல்லாரும் செல்போனை கையில வச்சிருக்கீங்களே ஐயோ போச்சேங்கிறார். நடுவர் அவர்களே, இன்றைய இளைய தலைமுறை மிக பெரிய அளவில் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறது. பிள்ளைகள் வீட்டில் இருக்கிற +2 படிக்கிற பையன் ரொம்ப நேரம் மொபைல்ல அமைதியா இருக்கிறான்னா என்ன பாக்குறான்னு இவங்க எட்டி பாப்பாங்களாம் உள்ள. தேவையா இது? அவன் சொல்றான், பையனை சத்தம் போட்டதுக்கு, என்னுடைய தோழி மகனை சத்தம் போட்டதுக்கு பையன் சொல்றான், ஏம்மா எப்ப பார்த்தாலும் தப்பாவே பேசுறீங்க, நான் +2 முடிச்சிட்டு சைபர் கிரைம் படிப்பதற்காக எந்த கல்லூரியில எத்தனை பேர் எழுதியிருக்காங்க என்றெல்லாம் விவரத்தை பார்ப்பதற்காக பார்த்து தேடிக்கிட்டு இருக்கேனே தவிர தேவையில்லாததை பார்க்கல, தெரிஞ்சுக்கோங்கன்னு ஒரு இளைஞன் சொல்கிறான்னா பிள்ளைகள் நல்ல விஷயத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். தம்பி கருணாநிதி வளரணும் தம்பி, காம்ப்ளான் சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா சொல்லியிருக்கார் ஐயா. வீட்டில் உள்ள இன்றைய சூழல்ல எது சவால் தெரியுமா? பெரியவர்களை பார்ப்பதுதான் ஐயா பெரிய சவால். பிள்ளைகள் கொஞ்ச நேரம் வெளியே போனா நிம்மதியா இருப்போம்னு சொன்னார்ல, அவர் சொல்றாருல, கரைச்சல் தாங்க முடியல, கொஞ்ச நேரம் வெளியே இருந்தா நிம்மதியா இருப்போம்னார்ல, அதுக்கெல்லாம் வழிவகை இருக்கு. 2 வயசுல பிளே ஸ்கூலு, 3 வயசுல ப்ரீ ஸ்கூலு, 4 வயசுல எல்கேஜி, 5 வயசுல யூகேஜின்னு ஆரம்பிச்சிரும் வெளியே போறதுக்கு. ஆனால் பெரியவர்கள் உடல் நலம் இல்லாதவர்களை வீட்டில் வைத்துக் கொண்டு அல்லும் பகலும் அவர்களை பராமரிப்பது என்பது இருக்கிறதே, அதில் எவ்வளவு பெரிய சவாலை நாம சந்திக்க வேண்டி இருக்குங்கிறத நினைச்சு பாருங்க ஐயா. பிரச்சனை இல்லை, பிள்ளைகளுக்கு ஏதாவது உடல் நல குறைவு வருதுன்னு வைங்களேன், ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அப்படிதானே? சளின்னா சளி பிடிக்கும், கொஞ்சம் சிறப்பு கொடுத்து மாத்திரை கொடுத்தா சரியா போயிடும். ஆனா பெரியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? அது அப்படியே தொடரும். இப்ப எங்க வீட்டுல எல்லாம் மாமியாருக்கு சளி பிடிச்சது, வெறும் இருமல் தான், சனி இல்லையா சளி, சளி பிடிச்சு இருமுனாங்க. இருமுன உடனே சிறப்பு குடிச்சாங்க, 2-3 தடவை சிறப்பு குடிச்சிருக்காங்க. சிறப்பு குடிச்ச உடனே சுகர் ஏறிடுச்சு. சுகர் ஏறின உடனே மயக்கம் வந்துருச்சு, போன இடத்துல விழுந்தாச்சு. கீழே விழுந்த உடனே என்ன கொடுப்போம்? அதுல இருந்து கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கட்டும்ங்கிறதுக்காக கொஞ்சம் ஜூஸை ஊத்தி விட்டுருக்காங்க வெளியே உள்ளவங்க. திரும்ப சளி பிடிச்சிருச்சு, அங்க இருந்து திரும்ப தொடக்கத்துல இருந்து வாங்கன்னு இருமல்ல இருந்து போய் விட்டுருச்சுன்னா ஒவ்வொன்னாக தொடர்ந்து வரக்கூடிய பிரச்சனை இருக்கிறதே, அவர்களை பராமரிப்பது என்பது எந்த மருத்துவம் பார்க்கிறது, எதற்கு பார்க்கிறதுங்கிறதுல பெரிய சிக்கல் வரும். அதுதான் இன்னைக்கு சவாலுங்கிறேன். அது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, இன்றைய சூழல்னு ஒரு சொல் போட்டிருக்கீங்க, அப்படித்தானே? இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறையே மாறி இருக்கு. கிராமப்புறங்கள்ல வீடுகள்ல வசித்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு கூட்டிட்டு வந்து அபார்ட்மெண்ட்ல வைக்கிறோம் பெரியவங்களை. அவர் பெரியவர் என்ன பண்ணுவாரு, இருமல் வந்துச்சுன்னா காரி வெளியே துப்பிடுவார். இங்க அபார்ட்மெண்ட்ல 2வது மாடியில இருந்து காரி வெளியே துப்புறாரியா. வாக்கிங் போறவன் தலையில விழுந்து பெரிய பிரச்சனை. அது கடினம் தான், அது கடினம் தான். இது சிக்கலா இல்லையா? சிக்கல். இதுக்கெல்லாம் என்ன தீர்வு சொல்வீங்க? அதைத்தான் நாங்க கேட்கிறோம். அழகா சொன்னாங்க, பெரியவர்கள் என்பது தனி இல்ல, அவர்களும் வளர்ந்த குழந்தை. பெரியவர்கள் என்பவர்கள் வளர்ந்த குழந்தை. ஆனா என்னன்னா, சின்ன குழந்தை ஒரு தப்பு பண்ணுதுன்னா நம்ம கண்டிச்சு திருத்தலாம், பெரியவர்களை கண்டிக்க முடியாது. அதுதான் அதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். வீட்டுல சின்ன மாமியார் வந்து இருக்காங்க. எங்க வீட்டுல சின்ன மாமியார் இருக்காங்க. மாம்பழம் வாங்கி வச்சிருந்தேன், சீசன் இல்லையா,
ஒரு 3.5 கிலோ மாம்பழம் வீட்டுல இருந்து. சே அது ஒரு 1.5 கிலோ இங்கிட்ட தள்ளியிருக்க கூடாது. இந்த அம்மா நம்ம காலேஜுக்கு போன பிறகு பொழுது போகாம வெட்டி வெட்டி சாப்பிட்டு இருக்கு. நல்லா இருக்கு. மாம்பழம் சாப்பிட்டா என்ன ஆகும்? அதுவும் 1-2 இல்ல 3.5 கிலோ வயிற்று போக்காயிருச்சு. நான் 3 நாள் லீவை போட்டுட்டு ஆஸ்பத்திரியில போய் உட்கார்ந்து அந்த அம்மாக்கு ட்ரிப்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். விடிய விடிய லீவை போட்டு லீவ் இல்லாத நேரத்துல போட்டு உட்கார்ந்து ட்ரிப்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். ட்ரிப்ஸ் போட்டு முடிச்ச பிறகு நர்ஸ் வந்து கேக்குறாங்க ராத்திரி, அம்மா சாப்பிட்டீங்களா, மாத்திரை கொடுக்கலாமா? உடனே அந்த அம்மா, ஆமா சாப்பிட்டேன். என்னத்தை சாப்பிட? 2 இட்லி தேன் தொட்டு கொடுத்தா. நல்லாவா இருக்கு? இந்த எய்த்த கடையில 2 புரோட்டாவும் குருமாவும் ஊத்தி கொடுத்தா நல்லா இருக்கும். எங்க போய் நிக்குது பாருங்க. இவர்களை நாங்க கண்டிக்கவும் முடியாது, கோவப்படவும் முடியாதுன்னா இது எங்களுக்கு எவ்வளவு பெரிய சிக்கல்ங்கிறத யோசிச்சு பாருங்க. நடுவர் அவர்களே, பெரிய சிக்கல் என்னன்னா பிடிவாதம் பிடிக்கிறது. இந்த பெரியவங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கடுமையான பிடிவாதம் வரும். இந்த குழந்தைங்க பிடிவாதம் பிடிச்சு கீழே கடந்து உருளும். கொஞ்ச நேரம் கத்துன்னு விட்டுட்டோம்னா அதுவே எந்திரிச்சு விளையாட போயிடும் இல்லையா? ஆனா பெரியவங்களோட பிடிவாதம் இருக்கு பாருங்களேன், அது மிகப்பெரிய விபரீதத்துல கொண்டு விடும். என்னுடைய தோழியினுடைய மாமனாரு உண்மையா நடந்தது. நான் அவர் சொன்ன மட்டும் நான் சொல்ல மாட்டேன். உண்மையா நடந்தது. ஹார்ட் பேஷண்ட், மாமனாரு ஹார்ட் பேஷண்ட். ட்ரீட்மெண்ட் எடுத்து பயங்கரமா கஷ்டப்பட்டு வெளியே வந்தாச்சு. இப்ப வீட்டுல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. சாதாரண ஆட்களுக்கே பல்லு பிடுங்கிறது பெரிய வேணை. இவருக்கு அங்கேயும் இங்கேயுமா ஒரு 4-5 பல்லு இருக்கு வாயில. இவர் என்ன சொல்றாரு, என்னால எதையும் ஒழுங்கா சாப்பிட முடியல, அத்தனை பல்லையும் பிடுங்கிட்டு நான் பல் செட்டு மாட்ட போறேன்னு நிக்கிறாரு. இவரை பார்த்துருப்பாரு ஒரு இன்ஸ்பெக்டர். 10 பல்லையும் பிடுங்கணும்னு நிக்கிறாரியா. என்ன டாக்டர்கிட்ட கூட்டு போ, ஏதாவது விளைவு இருக்கா பாருன்னு சொல்லி ஒரு பல்ல பிடுங்கவும் பிடுங்கியாச்சு. அதனுடைய விளைவு சைடு எஃபெக்ட் ஆகி இவரோட அந்த பட்ட பாடு இருக்கு பாருங்களேன். 10 பல்லையும் ஒரே நேரத்துல பிடுங்கி ஆகணும்னு நிக்கிறாருன்னா அந்த பிடிவாதங்கிறது நம்ம வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் செய்து விடுகிறதே. இதைத்தான் நாங்க பிரச்சனை அப்படின்னு சொல்றோம். இது மட்டும் இல்லையா, நம்ம ஒரு வீட்டுல வேலை பார்க்குற பெண்களா இருந்தோம்னு வைங்களேன், வீட்டுல பெரியவங்க இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். நம்ம ஒரு நேரத்தை கணக்கு பண்ணி வேலை பார்த்துட்டு வேகமா ஓடுவோம் வெளியே ஆபீஸ்க்கு போறவங்க. ஆனா வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் அவர்களுக்கான உணவுகள் என்பது பத்தியமா பார்த்து பார்த்து வைக்கணும் பாருங்க. அத மாதிரி பெரிய பிரச்சனை வேற எதுவுமே இருக்காது இல்லையா? வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு ஒரு மளிகை கடையே உடம்புக்குள்ள இருக்கும். உப்பு இருக்கும், சுகர் இருக்கும், கொழுப்பு இருக்கும், காரம் ஆகாது. எதைத்தான் கொடுக்கிறது? எதையும் கொடுக்க முடியாது. சளி இருக்கும், எதையுமே கொடுக்கிறதுக்கு யோசிச்சு பார்த்து பார்த்து அவங்களுக்கு செஞ்சு வச்சு வீட்டில் உள்ள மற்றவங்களுக்கு காரசாரமா சமைச்சு இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கின்ற போது எங்களுக்கு அந்த பெரியவர்களை பார்ப்பது என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. சில தேவையில்லாத வேலைகளை செஞ்சு அவங்களே சிக்கலை கொண்டு வந்துருவாங்க. காலில் சுகர் காரங்களுக்கு காலில் புண்ணு வந்தா லேஸ்ல ஆறாது, அப்படிதானா? ஆனா காலில் புண்ணு வந்து கட்டு போட்டு நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு அம்மா. ஆனா அவங்களுடைய பழமையையும் பண்பாட்டையும் அவர்கள் மறக்கவே கூடாதான். அந்த அம்மா என்ன பண்ணிருக்கு, மார்கழி மாசம் 30 நாளும் வாசலை சாணி கரைச்சி நல்லா தொளிச்சு கோலம் போட்டு குளிச்சு ஈரச்சேலையோட கோயிலுக்கு போய் 11 சுத்தி இருக்கு 30 நாளும். என்ன ஆயிருக்குன்றீங்க? அந்த புண்ணு மேல மேல செப்டிக் ஆகி அதுக்கப்புறம் 30 நாள் சுத்தினதுக்காக 3 வருஷம் ஆஸ்பத்திரியில் அலைஞ்சாங்க என்றால் அந்த சிக்கலை பெரியவர்கள் எந்த விதத்துல கொண்டு வருவாங்கிறது தெரியாது. அவர்களை பேணுவது என்பதுதான் இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, ஒரே ஒரு செய்தி சொல்லி நிறைவு செய்கின்றேன். ஞாபக மறதி என்பது பெரியவர்களுக்கு வரக்கூடிய ஒரு சிக்கல். வீட்டில் பெரியவங்களை விட்டுட்டு நம்ம வெளியே எங்கேயாவது போயிட்டோன்னு வைங்களேன், வெளியூர் ஏதாவது போக வேண்டிய கட்டாயம் போயிட்டோன்னு வைங்க, இவங்க அடுப்பு கேஸ் ஸ்டவ்ல பால் எதையாவது வச்சுட்டு மறந்துடுறாங்க. மறந்து போகுது. பால் சுண்டி பாத்திரம் கருகி அப்படியே உருகி போய் வீடு அப்பார்ட்மெண்ட்டே வாடடிக்க ஆரம்பிச்சிருது. என்ன பிரச்சனைன்னு நம்ம வீட்டுக்கு வரும்போது ஊரே கூடி நம்ம வீட்டு முன்னால நிக்கிறாங்கன்னா அங்க இருந்து வரையில நமக்கு எப்படி இருந்திருக்கும்? ஹார்ட் அட்டாக்கே வர்ற மாதிரி இருக்கு. பக்குங்குது. வீட்டு முன்னால இவ்வளவு கூட்டம் நிக்குது, என்னன்னு வந்தா அப்படியால விட்டுட்டு நீங்க போலாமா? வேற கட்டாயம் இப்படி நடக்கணும்னு தான் நீங்க போயிருக்கீங்க. இப்படிதான் நடக்கணும், இப்படி நடந்தாவது போயிடாதா அப்படின்னு. நடுவர் அவர்களே, நான் ஒரு ஆள் போனா பரவாயில்லையே, அப்பார்ட்மெண்ட்டே போயிருச்சு, நான் என்ன பண்றது? கொலை கேஸ்ல நான் உள்ள போயிருவேன். அப்புறம்
அதான் சொல்றேன், எங்கேயுமே போக முடியாத அளவுக்கு வீட்டுக்குள்ள இப்படி ஒரு சிக்கலை எந்த நேரத்தில் எது செய்வாங்க என்று தெரியாமல் பதறிக்கொண்டு இருக்கிறோம் என்றால் பெரியவர்களை பேணுவது என்பது மிகப்பெரிய கஷ்டம். வெளியில வேலைக்கு போயிருக்கிற நேரத்தில் எப்பமாவது ஒரு போன் வீட்டில இருந்து பக்கத்து வீட்டில இருந்து அடிச்சதுன்னு வைங்க, பதறும். நமக்கு என்னாச்சோ ஏதாச்சோ என்று எந்த நேரமும் பதட்டத்தையும் துடிப்பையும் தரக்கூடிய பெரியோர்களை பேணுவதுதான் இன்றைய காலகட்டத்தில் பெரும் சவாலாக இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மூடின மாதிரி பெயர் சிலர் பார்த்தீங்கன்னா லைட்டை பாத்ரூமில் போட்ட மணிக்கு வந்துடுவாங்க, குழாயை திறந்து விட்டுட்டு அப்படியே வந்துடுறாங்க. இதுக்கு நினைவில்லை, இதை மூடணும். நானா திறந்தேன் இல்லையே, இந்த சின்ன பையன் செஞ்சிருப்பான்றான், அது வேற தகராறு. அவன் கத்து, ஏய் ஒன்று சொல்லு கொன்றுவேன் அப்படின்றான். இவனை பார்க்கறதா அதை பார்க்கறதா பெரும்பாடா. இந்த மாதிரி ஒரு நெருக்கடி. இந்த கேஸ் ஸ்டவ்வை திறந்து விட்டுட்டா என்ன சிரமம் அது. அதில் சளியை மாடியில் இருந்து துப்புனா அது யாரோ போனவர் மேலே தயாராக உட்காந்துருக்கு. எனக்கு அங்கே இருக்க இடம் இல்லைங்க, உங்கள் தலையில் இருந்துக்கிறேன் அப்படின்னு. என்ன மாதிரி இருந்திருக்கும், அது பெரிய கஷ்டம். அது நல்லா சொன்னாங்க. அதை வாங்கதான் கவிதா ஜவஹர் வாங்க. ஐயா, பெரியவங்களுக்கு சளி பிடிச்சிச்சா என்னன்னு தெரியல, ஆனால் அந்த அணிக்கே ஏதோ சனி பிடிச்ச மாதிரி இருக்கு. இது சளி சொன்னது எனக்கு இருக்குமா? இல்லை, ரேவதி அக்கா பேச வந்ததுலேருந்து எனக்கு என்னமோ அப்படித்தான் தோணுது. அவங்க பேசுனது எல்லாமே பாருங்களேன், முன்னுக்கு பின் முரண் தான். ஏதோ ஒரு டைப்பாக தான் அவங்க பேசியிருக்காங்க. கொரோனா காலத்தில் பிள்ளைகள் எல்லாம் வீட்டில் உட்காந்து படிச்சுச்சான், ஆசிரியர்கள்லாம் வீட்டில் உட்காந்து பாடம் நடத்தினாங்களாம். கருணாநிதி சார் மட்டும் காரில் போய்கிட்டே பாடம் நடத்தினாராம். கொரோனா காலத்தில் பள்ளிக்கூடமே நடக்கலையே, பட்டிமன்றம் எப்படி நடந்துச்சுங்கிறேன். அது காரில் வந்து உங்க வீட்டில் வந்து பட்டிமன்றம் நடத்தினாரோ? ஏமா சொல்ற பொய்ய கொஞ்சம் பொருந்துற மாதிரி. பெரிய பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்த புலவர் பெருமக்கள் 2 பேர் அங்க இருக்காங்க. அடுத்து ஒரு புலவர் வர காத்திருக்கு. இதுல கண்டுபிடிக்கிறாங்க, பிள்ளைகள் செல்போனில் சைபர் கிரைம் படிக்கிறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்குதா. எந்த ஒரு பிள்ளைங்க சைபர் கிரைம்ல வர்ற கேஸ் பூரா பிள்ளைங்க கொடுக்குற கேஸ் தான். இப்படி ஒரு பிள்ளை எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் வந்து கோயில் கட்டி கும்பிடுறேன். எங்க செல்போன்லயே அது வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கு. நமக்கு பதட்டமா இருக்கு. போன தலைமுறையில் நம்மளாம் தெருவில் விளையாண்டோம். தெருவில் பிள்ளைகள் விளையாடிய போது உடல் மட்டும்தான் அழுக்காக மாறியது. இன்னைக்கு செல்போன்ல பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள், அவங்க மனசு அழுக்காகுதுன்னு வேதனையோட பேசுனா. இதுல எங்க கருணாநிதி சாரை பார்த்துட்டு வயலும் வாழ்வும் மாதிரி இந்த பெருசுகள்லாம் வந்து உட்காந்துருக்குன்னாங்க. அப்படிதானங்க சொன்னாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றாங்க, தம்பி கருணாநிதி நீங்க இன்னும் வளரணும், காம்ப்ளான் குடிங்க. ஏமா அவர் பெருசா இல்ல சிறுசா? ரெண்டுங்கிறாங்க. நீங்க தான் வல்லார வாங்கி சாப்பிடணும், அவர் காம்பளான் சாப்பிட்றது அப்புறமா இருக்கு. வயசான அணி உங்க அணியா தான் இருக்கு. இதுல பிள்ளைகளை நாம் கண்டித்து திருத்தி விடலாம். கண்டிச்சு பாருங்க, பிள்ளைகளை கூப்பிட்டு கண்டிச்சு பாருங்களேன், ஒரு தடவை பாருங்களேன். கவரு இந்த கண்டிக்கிற சோழியெல்லாம் உன் வீட்டுக்காரரோட நிப்பாட்டிக்கோ, இல்லைன்னா உங்க அம்மா அப்பா 2 வீட்டில் உட்காந்துருக்கு பாரு, அதோட நிப்பாட்டிக்கோ. நம்ம கிட்ட இந்த சோழியெல்லாம் வச்சுக்காது. பிள்ளைங்க இப்படி பேசுறாங்க. இன்னைக்கு பதில் பேச தெரியாமல் நாங்கள் திகைத்து கொண்டு இருக்கிறோம். பிள்ளைகளை போய் நீங்க திருத்தமா பேசி என்ன கொடுமை. எனக்கு இதெல்லாம் கூட விட்டுறலாம், நம்ம அக்கா தானே. சின்ன மாமியாருக்காக 3 நாள் லீவ் ஓட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தேன்னு சொன்னாங்க பாருங்க. அதை கொல்றதுக்கு தான், அது எப்படியாவது போய் சேரட்டும்ன்றதுக்காக தான். மாமியாரே வீட்டில் கிடையாது, மாமியாரே இவங்க வீட்டில் கிடையாது. சின்ன மாமியாரை கூட்டு வந்து 3.5 கிலோ மாம்பழம் வாங்கி கொடுத்தது இந்த அக்கா தான். கழுதைய சோழியை முடிச்சு மாம்பழ கலரில் ஒரு புடவையும் கட்டிட்டு வந்து மாம்பழத்தை ஊட்டி விட்டு புரோட்டா அந்த மாதிரி எந்த அம்மாவாவது கேட்பாங்களாங்க, எனக்கு புரோட்டா வேணும். இவங்களுடைய ஆசை இந்த புரோட்டாவையும் சால்னாவையும் வாங்கி கொடுத்தா ஒரே சீரா போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு ஒரு முடிவு. அப்பார்ட்மெண்ட்டையே அனுப்ப ஆசைப்படுறவங்க சின்ன மாமியார் அனுப்ப மாட்டாங்களா? இன்னொரு அவங்க சொன்னது, அவங்க கேஸ் ஹிஸ்ட்ரி பூரா பாருங்களேன், எல்லாம் முன்னுக்கு பின் முரண். ஒரு மாமனார் இருந்திருக்காருங்க, அவருக்கு மொத்தமே 4-5 பல்லு தான் இருக்கு, அப்படி தானே சொன்னாங்க. அப்புறம் சொல்றாங்க 10 பல்லையும் பிடிங்கிட்டு வந்துட்டாரு. இப்போ மீதி 6 பல்லு இவங்க போய் நட்டு விட்டாங்களா? இல்லை ஒருவேளை அவர் காம்ப்ளான் குடிச்சிருப்பாரோ, குடிச்சு கடன்னு ஒரு 6 பல்லு வளர்ந்துருக்கு. பேசுறது ஏதாவது அர்த்தத்தோட பேசுங்கம்மா. இவங்களுக்கு தெரிஞ்சது பார்த்தது 4 பல்லு. அங்க டாக்டர்கிட்ட போன ஒரு பாடு தான் அவர் திறந்து பார்த்துருக்காரு.
வந்து கூட ஐயா திறந்து பார்க்கறதுக்கு என்ன ஃப்ரிட்ஜ் ஐயா? வாய் ஆடு வைக்கிறப்பா, ஆடு. இதில் 30 நாள் வீட்டில் இருக்கிற அம்மா வந்து கோலம் போட்டாங்களாம். இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி தான், இப்போ வீடுகளே கிடையாது, அப்பார்ட்மெண்ட்டுனாங்க. அப்பார்ட்மெண்ட்டில் சாணி தெளித்து கோலம் போட முடியுமாங்க? பூரா ஸ்டிக்கர் கோலத்தை ஒட்டி விட்டு போய்கிட்டு இருக்குங்க. 30 நாள் அந்த அம்மா சாணி தெளித்து கோலம் போட்டுச்சு. ஏம்மா இப்படிலாம் பேசி எங்களை கொடுமைப்படுத்துறீங்க? அவர் இதில் ராஜ்குமார் சார், உங்களுக்கு வீடியோ போட்டால் நீங்கள் உட்காந்து பாருங்கள். இவர் தூங்கினார், நீங்கள் பார்த்தீங்களா? அவர் வீடியோ போடும்போது தூங்கி கொண்டு இருந்திருக்கிறார், இவர் அவரை பார்த்து கொண்டு இருந்திருக்கிறார். அப்போ இவர் வீடியோ பார்க்கல, வந்த வேலையை விட்டுட்டு இல்லாத சோழியெல்லாம் இந்த 2 கோஷ்டியும் செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஏங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்களாங்க அந்த வீடியோ? நீங்கள் தான் தூங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ராஜ்குமார் சார். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரிந்திருக்கும். தன்னை பராமரிக்க அந்த அன்பு உள்ளங்களை, அந்த மருத்துவர்களை, அந்த செவிலியர்களை, அந்த பெரியவங்க என்ன சொன்னாங்க? எங்களை பிள்ளைகளை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க, எங்களை தாய் தகப்பை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க, எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை, நாங்கள் எப்பயும் அவங்களுக்கு நன்றியோடு இருப்போம் சொன்னாங்கல்ல. ஆனால் பிள்ளைகளை நம்ம உயிரை கொடுத்து வளர்க்குறோம், ஒரு வார்த்தை நன்றி சொல்லுவாங்களான்னு நினைக்கிறீங்க? இங்கே பெத்த அம்மா அப்பாட்ட அம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொன்னோன்னு வைங்களேன், ஐயோ நானும் சேர்ந்து உன்னை கஷ்டப்படுத்துகிறேனோ அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடான்னு. படு, கஷ்டப்படு. உன்னை யார் பெக்க சொன்னா? நீ பெறலைன்னா நான் அம்பானி வீட்டில் பிறந்திருப்பேன். ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஏற்கனவே ஒரு சைக்கிள் வச்சிருக்கல, அது 8 கியர் சைக்கிள், இப்போ 12 கியர் சைக்கிள் வந்திருக்கு தெரியுமா உனக்கு? பைக்கு கேட்குறான் சார், 12ஆம் வகுப்பு படிக்கிற பையன் பைக்கு கேட்குறான். இன்னும் நீ இது எல்எல்ஆரே எடுக்கிற வயசு 18 வயசு ஆகலைல்ல, அதெல்லாம் எடுப்போம், ஹெல்மெட் போட்டால் போலீஸுக்கு தெரியாது, வயசு தெரியாது. பேசுகிறான், பைக்கு தான் வேணும். கடவுள் எதுக்கு உனக்கு 2 கால் கொடுத்துருக்காருன்னா, ஒன்று பிரேக்கு போட, ஒன்று ஆக்சிலேட்டர் மிதிக்கங்க. இந்த பிள்ளைகளை வைத்துக்கொண்டு ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, முதுமை பக்குவப்பட்டது. அவங்கள்ட்ட உட்காந்து பேசினால் அவங்க கொஞ்சம் புரிந்து கொள்ளுகிறார்கள். ஆமாம், இவ்வளவு நம்ம சிரமப்படுத்துகிறோம் போலன்னு. ஆனால் இந்த பிள்ளைகள்கிட்ட புரிந்து கொள்ளுகிற தன்மையே இல்லைங்க. அவர் சொல்கிறார், பிள்ளைகளை திருப்திப்படுத்தி விடலாம், அதெல்லாம் திருப்திப்படுத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன பேசுகிறீங்க? அந்த காலத்தில் எல்லாம் நீங்கள் உங்கள்கிட்ட வேறு அவர் கேட்குறார், 10 பிள்ளைகளா அப்படின்னு கேட்குறாரு. அன்றைக்கெலாம் 10 பிள்ளைங்க பெற்றாங்க, அது பாட்டுக்கு வளர்ந்துச்சு. இன்றைக்கி ஒத்த பிள்ளைய பார்த்துட்டு ஐயோ நாங்கள் படுற பாடு இருக்கே நடுவர் அவர்களே, பெரும்பாடு படுத்துகிறாங்க. இன்றைக்கி இருக்க தலைமுறைக்கு ஒரு முக்கியமான சவால் என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? பெற்றவங்களை பார்த்து பயந்த கடைசி தலைமுறையும் நாங்கள் தான், பிள்ளைகளை பார்த்து பயப்படுற முதல் தலைமுறையும் நாங்கள் தான். அது எப்படி ஒரு உறுதியாக கடைசி தலைமுறைன்றீங்க? ஆமாங்க, எங்களுக்கு அப்புறம் எங்கள் பிள்ளைங்க தான் எங்களுக்கு பயப்படலை இல்லை, நாங்கள் தான் கடைசி தலைமுறை, பெற்றவங்களுக்கு பயந்த கடைசி தலைமுறை. அவங்க பிள்ளை வரமாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க பிள்ளைகளுக்கு அவங்க பிள்ளைகள் பயப்பட மாட்டாங்க, அம்மா அப்பாவுக்கு பயப்பட மாட்டாங்க. ஏன்னா இந்த பிள்ளைங்க பயப்படல இல்லை, இப்படித்தானே அடுத்தடுத்த தலைமுறை வரும். அவங்க பயப்படுவாங்க. ஐயா அவங்க கூட காஃபி வாசனை கேட்டவர், காஃபி வாசனையை பிடிப்பாங்க. இவர் காஃபி வாசனையை கேட்டிருக்காரு. அது கூட காஃபி பிரச்சனை இல்லைங்க, காஃபி வேணுமா டீ வேணுமான்னு பெரியவங்கள்ட்ட கேட்டு கொடுத்துடலாம். நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு ஹார்லிக்ஸ் போட்டு வச்சிங்கன்னு வைங்க, டீ குடிக்கணும்னு நினச்சேன், ஹார்லிக்ஸ் போட்டியாக்கும். சரி டீ கேட்டானே, மறுநாள் டீ வச்சோம்னா எனக்கு காஃபி குடிக்கணும் போல் இருந்தது, நீ என்ன டீயை கொண்டு வந்து வச்சுருக்க, மறுநாள் காஃபியை வைங்க, இந்த வெயில் எதுக்கு இதை வச்சு ஜூஸ் கொண்டு வா. ஸோ அவங்க தான் நம்மளை சின்ன மாமியார் மாதிரி சின்ன மாமனார் மாதிரி பாடாப்படுத்திக்கிட்டு இருக்காங்களே தவிர, நிஜமாவே இன்னைக்கு மாமனார் மாமியார் கூட இந்த அளவுக்கு நம்மளை படுத்துறதே கிடையாதுங்கய்யா. நீங்க போன தலைமுறை பாருங்களேன், ஏப்ரல் மேல நம்மள வீட்டுல மாமனார் மாமியார் இருக்காங்களா? இருக்காங்கய்யா, மாமியார் இருக்காங்க. நாங்க நல்லா பாத்துக்கிறோம் ஐயா. சரி, அவளை கூட்டிட்டு வந்தீங்கன்னா. ஆனா சின்ன மாமியார் எங்களுக்கு இல்லையா, மாம்பழமும் நாங்க வாங்கி கொடுக்குற பழக்கமே இல்லையா. வயசானவங்களுக்கு அதை கொடுக்க கூடாது எங்களுக்கு தெரியும் ஐயா. போன தலைமுறையில ஏப்ரல் மேல நம்மளாம் எங்கெங்க போனோம்? நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது தாத்தா வீடு, பாட்டி வீடு, பெரியம்மா வீடு, சித்தி வீடு, மாமா வீடு, அத்தை வீடு சுற்றிக்கிட்டே இருந்தோமா. இன்னைக்கு ஏப்ரல் மேல இந்த பிள்ளைகளை நாங்கள் கூப்பிட்டுட்டு பிசிக்ஸ் டியூஷன், மேத்ஸ் டியூஷன், கெமிஸ்ட்ரி டியூஷன், இப்படியே ஒவ்வொரு டியூஷன் டீச்சர் வீட்டுக்காக நாயா அலைகிறோம். நல்லா படிக்கிற பிள்ளைகளா இருந்தால் நீச்சல் கிளாஸ், யோகா கிளாஸ், கராத்தே கிளாஸ், மிலிட்ரியில் கூட இவ்வளவு பயிற்சிகள் கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் எங்கள் பிள்ளைகளுக்கு மும்புட்டையே நாங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். அன்னைக்கெல்லாங்கய்யா ஹோட்டலுக்கு எப்பயாவது கூட்டு போவாங்க. போய் உட்கார்ந்த உடனே பிள்ளைகள் படக்குன்னு எதையும் கேட்க மாட்டோம். அம்மா அப்பா கையில் எவ்வளோ காசு இருக்கோ அதுக்குள்ளே வாங்கி சாப்பிடணும்னு யோசித்த தலைமுறை எங்கள் தலைமுறை. ஆனால் இன்னைக்கு போய் உட்கார்ந்த உடனே இந்த மெனு கார்டை எடுத்து எது 500 ரூபாய்க்கு மேலே இருக்கோ அதையே தான் ஆர்டர் பண்ணுறேன். ஒன்றா ஆர்டர் பண்ணுறான்னு சொன்னால் கூட கேட்கறது இல்லை, அம்புட்டையும் ஆர்டர் பண்ணி அப்படியே போட்டுட்டு ஓடியாடுறது. ரொம்ப கஷ்டப்படுறேன்டா, எனக்கு எவ்வளோ பிரச்சனைனா நருட்டோவுடைய பிரச்சனையை விடவோ உனக்கு பிரச்சனைங்கிறான்.
நருட்டோ அவங்களுக்கு தெரியுமாயா? தெரியாது. ஜப்பான்ல உள்ள ஒரு வெப் சீரிஸ். அதை பூரா நம்ம வீட்டு பிள்ளைங்க 700 எபிசோடு பார்த்துருக்கான் ஒரு பையன். சொல்றான் 700 எபிசோடு நான் பார்த்துருக்கேன். அன்னைக்கெல்லாம் அதிகாலை ஒரு 4-5 மணிக்கு பரீட்சையை போய் எழுப்பி விடுவாங்க. எந்திக்கலன்னா இப்படி தண்ணி எடுத்து சலப்புன்னு மூஞ்சில் எறிவாங்க. பதறி அடிச்சு எந்திப்போம். டே தம்பி 4 மணிக்கு எந்திரிச்சு படிடான்னு. அந்த நடராத்திரியில் எந்திரிச்சு நான் என்ன செய்யறது அப்படிங்கிறான். டே நான் 4 மணிக்கு எந்திக்கிறவங்க தானே வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. நம்ம பால்காரர் டெய்லி 4 மணிக்கு தானே வர்றாரு, இன்னும் ஒரு பால் ஊற்றிக்கிட்டு தானே இருக்கிறாரு. நியாயமான கேள்வி கேட்குறான்ல ஐயா. கல்வி செலவு கூடி போயிடுச்சு. அன்னைக்கு பிள்ளைகளை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டால் எப்படியோ படித்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வந்துட்டோம். இன்னைக்கு நமக்கும் ஒரு கௌரவம் பார்க்க வேண்டி ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்குறோம். அவ்வளவு செலவுங்கய்யா. முன்னாடியெல்லாம் பிள்ளைகள் படிப்பதற்கு புத்தக நோட்டு இருந்தால் போதும். ஆனால் இன்றைக்கு புத்தக நோட்டுகளை விட ரூபாய் நோட்டுகள் தான் அதிகமாக தேவைப்படுகிற ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நடுவர்களை ஒன்று சொல்லி முடிச்சிடறேன். சமீபத்தில் நந்தினின்னு ஒரு பாப்பா 600க்கு 600 எடுத்து பெற்றோர்களுக்கு பெருமை சேர்த்து. அதே வாரத்தில் நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க, சென்னையில் ஒரு நந்தினி 11th ரிசல்ட் வந்த உடனே அந்த பிள்ளை சூசைட் பண்ணிக்கிருச்சு. என்ன காரணம்னா 12th படிக்கிற ஒரு பையனை அது காதலிச்சிருக்கு. அந்த பையன் 12th ஃபெயில் ஆகி தற்கொலை பண்ணிக்கிட்டான். அவனுக்காக இந்த குழந்தையும் தற்கொலை பண்ணிடுச்சு. 2 பேரும் நந்தினி. இப்படி எதற்கெடுத்தாலும் அன்னைக்கெல்லாம் அலுமினிய டம்ளர் மாதிரி எப்படி எரிஞ்சாலும் நெளிஞ்சு புளிஞ்சு நம்ம வாட்டுக்கு உட்காந்துருந்தோம். இன்னைக்கு குழந்தைகள் கண்ணாடி டம்ளரை போல வீட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாமளா விட்டாலும் அவர்களா விழுந்தாலும் அது அவர்களுக்குத்தான் பாதிப்பை ஏற்படுத்துகிறது, நமக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது. பெத்தவங்க, நம்மை பெற்றவர்கள் நம்ம கஷ்ட நஷ்டத்தை புரிந்து கொள்ளுகிறார்கள், நம்முடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் நம்மை பற்றி கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளாத அடுத்த தலைமுறையை, பிள்ளைகளை வளர்ப்பதுதான் எங்களுக்கு ரொம்ப சிரமமாக சவாலாக இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இல்லை, புத்திசாலித்தனத்தை பாருங்களேன். சட்னி கேட்டிருக்காங்க, 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்க சொல்கிறேன். என்னத்துக்கு? பால்காரர் 4 மணிக்கு வந்திருக்காரு, அவருக்கு தான் என்ன ஊற்றிக்கிட்டு இருக்காரு, இதே பழப்பு தானே படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் நான் என்னையும் பால்காரர் ஆக்க பார்க்குறியா? என்ன செய்ய? புத்தி கூர்மை பிள்ளைகள் பிரயோஜனம் இல்லாமல் போச்சே. அகன்ற அறிவு என்ன அப்படின்னா, நான் பாட்டேன் திருவள்ளுவர் சொன்னேன், டேய் உனக்கு ஆழமான அறிவு இருக்குது, அகண்டமான அறிவு இருக்குது, என்ன பிரயோஜனடா? ஏன் அன்பு செலுத்த தெரியல? யார் மட்டும் வெக்கி வெறிய செய்யணும்னா, டேய் நீ இவ்வளோ கொடுமையான விஷயமா இருந்தால் என்ன அர்த்தத்தை? பெற்றோர் கொண்டாங்கன்னா அவர் புரிஞ்சுக்கிட வேண்டாமா? இல்லை, போச்சு. வாங்க ராஜா, வாங்க. ஆனால் என்ன செய்கிறது, என் நேரம் சனி பிடிச்ச அணி, வயசான அணி, அது பூரா 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிக்கிற அணி. நாங்கள் பூரா ரொம்ப வயசான அணி. அது ஒரு பக்கம் உண்மைதான். அடுத்தது பொய் பேசுகிற அணி. இந்த மாதிரி என்னை யாரும் மேடையில் திட்டினதில்லை. ஏதோ பாலகுருசாமி டாக்டர் புண்ணியத்தில் எனக்கு இப்படி 2 வசவு வாங்கி. ஆனால் அவங்க நிறைய பேசியிருக்கிறாங்க. அவங்களுக்கு பிள்ளைகள் சரியில்லைன்னு தெரியுது, அல்லது பிள்ளை வளர்க்க தெரியலைன்னு தெரியுது, ஏதோ ஒன்று. 2வது அவங்களுக்கு வயசானவங்க வீட்டில் இல்லைன்னு தெரியுது. நிறைய பேசியிருக்கிறாங்க. ஹோட்டலுக்கு போனால் அவங்க பையன் 500 ருபீஸுக்கு மேலே இருக்கிற ஐட்டமாக தான் செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணுறானா. எனக்கு தெரியும், நீங்கள் எல்லோரும் இருப்பீங்க, மெனு கார்டில் போய் பாருங்கள். எனக்கு தெரிய மதுரையில் 500 ருபீஸுக்கு மேலே ஒரு ஐட்டம் கூட கிடையாது. சொல்லுங்கள், ஃபுல் சிக்கனே 500 ரூபாய்க்கு கீழே தான். ஆனால் இவங்க பையன் ஆர்டர் பண்ணுறது மட்டும் 500 ருபீஸுக்கு மேலே. இல்லை, அவங்க போன இடத்துல இருந்திருக்கோம். இல்லை, அவங்க கற்பனையில் பேசுகிறாங்க. இதுதானே சனி பிடிச்ச அணி, அது தெளிவான அணி. எவ்வளவு போய் பேச முடியுமோ அவ்வளவு பேசிட்டு, அப்போ இந்த பயலுக எப்படி பேசுவாங்க? அதை எல்லாத்தையும் விடுங்க. இந்த மேடையிலேயே அந்த பொண்ணு என்ன சொன்னதுக்கு இவ்வளவு மறுத்து பேசுறாங்களே. இப்போ தாய் 8 அடி பாஞ்சா குட்டி பையன் 16 அடி பாய்வானா இல்லை? அதனால தான் அவன் எல்லாத்துக்கும் ஏட்டிக்கு பூட்டியாக பேசியிருக்கான். இங்கே பேசுகிறாங்க எங்களை பார்த்து. சார், ஒரு விஷயம், நேத்ராவதி அந்த வீடியோ பார்த்தோம். அவர் நௌஷாத் சொன்ன மாதிரி அதை பார்க்கும்போது கண் கலங்காதவங்களே இருக்க முடியாது. அதை ரொம்ப சாதாரணமாக தள்ளிக்கிட்டு போகிறீங்க. அவங்க எல்லாரும் சொல்கிறாங்களா எங்களை பிள்ளைகள் மாதிரி பார்த்துக்கிறாங்கன்னு. நான் உங்கள் எல்லார்ட்டையும் கேட்குறேன், உங்கள் வீடுகளில் வயதானவர்கள் இருந்தால் எப்படி தான் நீங்கள் விழுந்து விழுந்து கவனித்தாலும் அடுத்த ஆளுக்கிட்ட நல்லா கவனிச்சாங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா? ஒரு ஆள் சொல்லுவேன், என்னமோ இருக்கேன்,
எப்பன்னு தெரியல அப்படின்னு சுற்றி முற்றி பார்ப்பாங்க. அப்பப்போ சோறு போடுறாங்க. மானங்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு கிடக்க. அந்த ஆள் போயிட்டான். நான் கிடந்து சீப்படுறேன். சொல்லாத ஒரு முதியவர் உண்டா? நீங்கள் தயவுசெய்து யோசிச்சு பாருங்க. காரணம், முதுமை என்பது அப்படித்தான் இருக்கும். நமக்கு அதான் கதி. அந்த வயதில் எதுவும் தோணாது. நம்பிக்கையின்மை அதிகமாக இருப்பது முதுமை தான். ரொம்ப அழகாக ரேவதி சொன்னாங்க. அது எல்லாத்தையும் அவங்க காமெடி ஆக்கிட்டாங்க. டெமென்ஷியான்ற நோய் வருது, பார்க்கின்சன்ஸ் ப்ராப்ளம் வருது, பெரிய பெரிய ஆட்களுக்கெல்லாம் வந்திருக்கு. சார் அப்போ தான் சாப்பிட்டு கை கழுவி வந்து உட்காந்துருக்கும், நான் எப்போ சாப்பிட்டேன்னு கேட்கும். இது எல்லாமே நமக்கு இது சொல்கிறதுக்கு சங்கடமாக இருக்கும். சாப்பிட்டு கை கழுவினாலும் நான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுன்னு நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு நாள் பதில் சொல்வீங்க, 2 நாள் பதில் சொல்லுவீங்க, 3ஆவது நாள் அவன் பையன் பேசுறது பெரிய கஷ்டம்னு அவங்க சொல்கிறாங்க. இதை விட கொடுமை என்ன இருக்க முடியும்? அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, they are in the evening of their life அப்படின்னு. அந்த உணர்வு அவங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த உணர்வில் அவங்க பேசும்போது நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? சார் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு மொபைல் கொடுத்தா அவன் பாட்டுக்கு செட்டில் ஆயிடுவான். இப்போ இங்கேயே பாருங்கள், எத்தனை சின்ன பிள்ளைகளை வச்சுருக்கீங்க நீங்கள். மிஞ்சி போனால் அது வரைக்கும் கூட்டு போயிட்டு கொண்டாந்து இறக்கி விட்டுறீங்க. இன்னும் சில பேர் சில சாப்பாட்டு ஐட்டங்களை கொண்டாந்து வச்சுருக்கிறீங்க. அதை கொடுத்தா அவன் பாட்டுக்கு சாப்பிட்டு சும்மா இருப்பான். இன்னும் சில பேர் அம்மா முடியை சுற்றிக்கிட்டே இருப்பான். அவங்க தலைமுடியை விரலை வச்சு இப்படி சுற்றுவான், சுற்றி ஒரு இழுப்பான், ஒரு அளவாக இழுப்பான், ரொம்ப இழுக்க முடியாது. இவ்வளோதாங்க அவனோட இது. ஆனால் வயதானவர்களுக்கு அவங்கள ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. இது புரியாமலே ஒரு அணி உட்காந்து பேசி, அதில் அந்த முதல்ல பேசினார் பாருங்க நம்ம தம்பி கோகுலகிருஷ்ணனா, அவரை ரொம்ப பாராட்டணும். அவர் அந்த ஜெர்மனியில் இருக்கிற ஒரு கதையை அவர் கற்பனை பண்ணார் பாருங்க. அது ஹோசூருக்கு வரணும்னு நினைக்கிற மாதிரி. ஆனால் உண்மையிலே அவரை ரொம்ப பாராட்டணும். முதல் முறையாக ஒரு மேடைக்கு வந்து இந்த அளவு பேசுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. சார் சின்ன பையன் என்ன தேய்க்கிறான், ஹேர் ஸ்டைல் பண்ணுறான், இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. வயதானவர்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே என்னென்னா, அவங்கள ஏன் விட்டுட்டு போகிறாங்க? இப்போது அவங்க ஐஸ்வர்யம் ட்ரஸ்ட்லேருந்து அவங்க கண்டுபிடிச்சி கொண்டு வந்ததெல்லாம் நிறைய பேர் விட்டுட்டு போக அப்படியே விட்டுட்டான், கை விட்டுட்டாங்க. படிக்காதவன், ஏழையாக இருக்கிறவன், மருத்துவ செலவுகளுக்கு கொடுக்க முடியாதவன், அவன் விட்டுட்டு போனால் பரவாயில்ல சார். யூஎஸ்ஏல இருக்கிற ஒருத்தன் ஏர்போர்ட்டில் விட்டு போனான்னா இல்லையா? யூஎஸ்ஏல இருக்கானுங்க, இந்த சொத்தெல்லாம் விற்றுட்டு மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் அவங்க அம்மா உட்கார வச்சுட்டு அவன் வண்டி ஏறி போயிட்டான். அடுத்த ஃப்ளைட்டு அந்த அம்மா மகன் வருவான்னு உட்காந்துருந்தாங்க. இதை பத்திரிக்கையில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவன் எவ்வளோ படிச்சிருந்தானோ, அவன் படித்தானா படிக்கலையா அது வேற. என்னன்னா வயதானவர்களை வைத்திருப்பது என்பது பெரும் சிரமம். அவங்களுக்கு என்ன தேவைன்றது அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. எந்த நேரம் சார் அது மட்டும் இல்லை, சில ஆண்கள் வயதானவங்க யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு போனால் என்னத்தையாவது போட்டு விட்டு வந்துடுவார். பார்த்துருக்கீங்களா? அவன் கூப்பிட்டு சொல்லுவான், உங்கள் அப்பாவை வர வேணான்னு சொல்லியா? ஏன் இந்த ஆள் ஏன் இப்படி பேசுகிறாரு? அந்த வீட்டில் எவன் நிம்மதியாக இருக்க முடியாது. இந்த அம்மா சொன்னாங்க ஏதோ அப்பார்ட்மெண்ட்லேருந்து எச்சி துப்புனாருன்னு, அதுக்கு அடுத்தது கோலம் போடுறாங்கன்னு, 2 ஒரே வீட்டில் நடந்துன்னு சொன்னாங்களா? எவ்வளவு தூரம் அந்த ராஜபாளையத்திலேருந்து வந்தாலே சட்டப்பட முடியாமல் இங்கே பண்ணிக்கிட்டு. பால்காரர் 4 மணிக்கு எழுந்திருக்கிறாருன்னா அவர் என்ன முன்னேறிட்டாருன்னு கேட்டானா பையன் பதில் சொல்ல வேண்டியதானம்மா. அவர் ஒரு பால் பண்ணையே வச்சிருக்காருமா. இன்னைக்கு தேதிக்கு பால் பண்ணை வச்சிருக்கவன் தாம்மா பெரிய ஆளு. ஏன் அது பதில் சொல்ல முடியாதா? ஏன்னா எல்லாரும் ஏமா நம்ம ஊரில் டீ கடை வச்சவங்க தாம்மா பெரிய ஆளாக இருக்கிறாங்க. அப்புறம் பால் கடை வச்சவன் பெரிய ஆள் ஆக மாட்டானா? உங்களுக்கு பேச தெரியாததாம்மா, இந்த மேடைக்கு ஏற்ற மாதிரி பேசுறது. அதுவும் ரேவதியை கண்டா என்ன வேணாலும் பேசுறது. அவங்க ஊருக்காரர் தான் அது. சார் அவங்க சொன்னதில் 1-2 விஷயங்களை நான் மறுக்க விரும்பலை. டீனேஜ் பிள்ளைகளை வளர்ப்பதில் பிரச்சனை இருக்கு, நான் அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லா பிள்ளைகளும் பிறந்த உடனே டீனேஜுக்கு போவதில்லை. ஒரு 12-13 வயசு வரைக்கும் அவன் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கான். டே கேர்னு ஒன்று இருக்குது. அமெரிக்கா மாதிரி நாடுகளில் காலையில் 6 மணிலேருந்து ராத்திரி 7 மணி வரைக்கும் பார்த்துக்கிறான். காசு கொடுத்தா பார்த்துக்கிறான். இல்லை இவ்வளவு வேண்டாங்க, ரொம்ப சின்ன குழந்தைய ஹேண்டில் பண்ணலைன்னா ஆயாவை வச்சு பார்த்துக்கலாம், வேலைக்காரம்மாவை வச்சு பார்த்துக்கலாம். நம்ம வீட்டில் இல்லையா, வெளியில் போகிறோமா, பக்கத்து வீட்டில் கொண்டு போய் விட்டுடலாம்.
கொஞ்சம் பார்த்துக்கங்க, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன், இந்த 2 வயசுக்குள்ள இந்த 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 இதை மட்டும் கொடுத்துருங்க, இதுதான் பால் பவுடர்னு சொல்லிட்டு போயிடலாம். உங்கள் மாமனாரை எங்கே போய் விடுவீங்க? நீங்கள் 2 பேர் வெளியே போகணும், பக்கத்து வீட்டில் போய் என் மாமனார் கொஞ்ச நேரம் பார்த்துக்கங்க, எங்கேருந்து பார்த்துக்குவீங்க? அந்த அம்மா சொல்லு, இங்கே இருக்கிறவனையே எங்கே தள்ளணும் தெரியாது, வேண்டாம் சொல்லு, 2 பேரும் கொண்டு போய் நேத்ராவதியில் விட்டுருவான். வயதானவர்கள் யாருமே விரும்புறது இல்லைங்க, இதுதான் உண்மை. ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகே நிறைய பேர் விரும்புறது இல்லை. நீங்கள் யதார்த்த உலகத்தை பாருங்க. ஒரு பஸ்ஸில் பயணம் பண்ணுங்க, ஒரு ரயிலில் பயணம் பண்ணுங்க, யங்ஸ்டர்ஸை பார்த்தா யாராவது பேசுகிறாங்க, அவன் பேச மாட்டான், ஆனால் பேசுவாங்க. வயதானவர்களோட பேச விரும்புகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அவர் வயதில் யாராவது ஒருத்தர் இருந்து அவர் கதையெல்லாம் சொல்லுவார், இவர் கதையெல்லாம் சொல்லுவார். எத்தனை பேர் வயதானவர்களோடு பேச விரும்புகிறார்கள்? சின்ன குழந்தைக்கான டாக்டர்ஸ் நிறைய இருக்கிறாங்க, ஆனால் வயதான ஜீரியாட்ரிக்ஸ்னு இருக்கு இல்லையா, அவங்களுக்கு இப்போது நிறைய சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அவங்கள கூட்டிகிட்டு போய் மருத்துவம் பார்க்குறதே சிரமம்யா. ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்காந்தாதான் அவங்களுக்கு உட்காந்த மாதிரி இருக்கும், குறிப்பிட்ட இடத்துல படுத்தாதான் தூங்குற மாதிரி இருக்கும், குறிப்பிட்ட உணவு சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இது எதை மாற்றினீங்கனாலும் வீடு ரணகலம் ஆகிடும். இது உண்மையா இல்லையா? இவங்களை வச்சு எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் இருக்காங்க, அதெல்லாம் அந்த வயதுக்கே உரிய விஷயம். ஆனால் அவர்களின் தேவை என்ன என்பதை புரிந்து கொள்ளாமலே ஒரு குடும்பத்தை நடத்தி தான் ஆகணும். அவங்க கேட்குற கேள்வி, ஐயா ஒன்று சொன்னாங்க இல்லையா, யார் வந்தாலும் அவங்க போய் முதல்ல தன்னை பற்றி அறிமுகம் பண்ணுவாங்க. எனக்கு அது மாதிரி நண்பர்கள்லாம் உண்டு. ஆஃபீஸ் விஷயமா 2 பேர் சீரியஸாக பேசிக்கிட்டு போது இவர் உள்ளே வந்து உட்காந்து, ஐ வாஸ் எக்ஸ் போஸ்ட் மாஸ்டர். அந்த காலத்துல எல்லாம் ஒரு நாளைக்கு 1500 தபால் வரும். நான் அவ்வளோ அழகாக ஒரு 30 வருஷத்தில் ஒரு தபால் கூட தப்பான இடத்துக்கு போகலை. அவன், ஏன் உங்கள் அப்பா வேண்டாம் இங்கே விட்ட, நம்மளே முக்கியமான ஆஃபீஸ் மேட்ரு பேசிக்கிட்டு இருக்கோம், நீ எக்ஸ் போஸ்ட் மாஸ்டராக இருந்தானே, யாராக இருந்தானே, அதில் ரிட்டையர்ட் டீச்சராக இருந்தார், இன்னும் தீர்ந்தது. அங்கே வந்து அவனுக்கு 2 கணக்கு போடுவார், இதையெல்லாம் நீ மனக்கணக்காக செய்யணும், வாத்தியார் இருந்தானே விரலை ஒடிச்சிட்டு போயிடுவார். அப்படின்னா இன்னமும் எதையோ சுமந்து கொண்டு பழைய கௌரவங்களை கிரீடங்களை மனதளவில் சுமந்து கொண்டு யதார்த்த உலகத்துக்கு வராமல் இருக்கிற பெரியவர்கள் இருக்காங்க பாருங்க. அவங்கள என்னையா செய்வீங்க? ஏன் நீ தாசில்தார் இல்லப்பா, நீ ரிட்டையர்டு. ஏன் நீ ஹெட்மாஸ்டர் இல்லப்பா, ரிட்டையர்டு. நீ பேங்க் ஆஃபீஸர் இல்லை, நீ ஓய்வு பெற்றுட்ட, கொஞ்ச நேரம் உட்காந்துருன்னு சொல்லி பாருங்க, அது வலிக்கும்யா. இது எல்லாத்துக்கும் மேலே, நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது உனக்கு பார்த்து பார்த்து உங்கள் அப்பாவோ அம்மாவோ வாங்கி கொடுத்தாங்கல்ல, என்ன கேட்டாலும் 500 ரூபாய் ஐட்டம் எல்லாம். இப்போ அவங்க ஆசைப்படும் போது இதை திங்காதன்னு நீ சொல்லணும் பாருங்க, எவ்வளோ பெரிய கஷ்டங்க அது. திங்காத, ஏன் தின்னு தொலைக்கிற? நம்ம ஒரு தடவை திங்காதன்னு சொல்லுவோம், 2வது தடவை ஏன் திங்காதே, எதுக்கு திங்கிற, 3வது தடவை ஏன் தின்னு தொலைக்கிற. உடனே அங்கேருந்து என்ன பதில் வரும் தெரியுமா? நான் தொலைஞ்சிட்டா உங்களுக்கெல்லாம் நிம்மதி. அந்த வலிகளை தான் நாங்கள் 3 பேரும் பேசுகிறோம். அதான் சனி பிடிச்சா நீ. வயதானவர்கள் வச்சிருக்கிறது கஷ்டம்மா. சின்ன பிள்ளை வளர்ந்துரும்மா, செடி வளர்கிற மாதிரி தான். அவர் சொல்கிறாரு, செடி எப்படி வளர்க்குறதுன்னு கருணாநிதி. காட்டில் வளர்க்குற செடியெல்லாம் யார் போய் தண்ணி ஊற்றிட்டு இருக்கா? அதுதான் நாட்டு செடியை விட நல்லா வளருது, அதுதான் பூமிக்கு மழையை கொண்டு வருது, இயற்கையாக வளரும். பிள்ளைகளும் வளர்ந்துருவாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் போய் புத்தி ஓயாமல் சொன்னீங்கன்னா தான் அவன் கஷ்டப்படுவான், தானாக வளர்ந்துருவான். ஆனால் வயதானவர்கள் அது அவங்க ஒரு கண்ணாடி இதுன்னு சொன்னாங்க, இது கீறல் விழுந்த கண்ணாடி, உடையவும் செய்யாது, உடையாமலும் இருக்காது, எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், அதை அவங்க புரியாமலே பேசுகிறாங்க. இது இன்னொன்றுங்க, முன்னாடியெல்லாம் நிறைய சொந்தங்களுக்குள்ளே நம்ம வாழ்ந்தோம். அப்போது இந்த வீட்டில் ஒரு வயசானவர் இருப்பார், அந்த வீட்டில் ஒரு வயசானவர் இருப்பார், அந்த வீட்டில் ஒரு அம்மா இருக்கும், ஒருத்தர் எப்படியாவது பார்த்துக்குவாங்க. இப்போது அப்பார்ட்மெண்ட் லைஃப் வந்த பிறகு வீடு என்பது சிறைச்சாலையாக மாறி இருக்கிறது. தயவுசெய்து மறந்துடாது. ஒரு குறிப்பிட்ட அறை, ஒரே ஒரு ஜன்னல், இதுதான் ஒருவரின் வாழ்க்கை. இந்த ஜன்னல் வழி எவ்வளோ நேரம் பார்ப்பாங்க? எவ்வளோ நேரம் அவங்க வாழ்க்கையின் எதிர்காலத்தை நினைப்பார்களா, கடந்த காலத்தை அசை போடுவார்களா? என்ன இருக்கு? வருமானம் வந்து விட்டால் பரவாயில்லை, ஏதோ பென்ஷன் வாங்குற பிள்ளைகள் பரவாயில்ல, அந்த வயசானவங்க பரவாயில்ல, எல்லாத்துக்கும் பிள்ளைகள் கையை நம்பி வாழ்கிற வயதானவர்கள் என்ன செய்வீங்க? சார் உண்மையிலே சொல்கிறேன், டாக்டர் பாலகுருசாமி அவர்களை நாம் எவ்வளவு பாராட்டினாலும் இந்த மாதிரி இருக்கிறவங்களை எடுத்து வச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும், ரொம்ப பொறுமை வேணும். அதனால தான் இதற்கு பலரும் மனமுவந்து நன்கொடை கொடுத்துருக்காங்க, 60 லட்சம் 50 லட்சம்னு.
அவங்களுக்கெல்லாம் தெரியும் வயசானவங்களை பார்க்குறது ரொம்ப கஷ்டம்னு. அதனால தான் இத்தனை தூரம் வந்து நன்கொடை கொடுத்துருக்காங்க. இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எது கஷ்டம்னு. இந்த ஊரில் எத்தனைங்க அது மாதிரி இருக்குது? 1-2 தான் இருக்குது. ஏன்னா வருமானம் பார்க்கணும்னு ஆஸ்பத்திரி திறந்தா 1000 ஆஸ்பத்திரி திறக்கலாம். சேவை செய்யணும்னு நினச்சா நேத்ராவதி மாதிரி 1-2 தான் இருக்கும் இருக்கிறாரு. உண்மையிலேயே எல்லா தலைமுறையிலும் கஷ்டம் இது 2 தான். ஆனால் இன்றைக்கு கூடுதலான கஷ்டம். வியாதிகள் வந்த பெற்றோரை என்ன செய்வது, எப்படி ஹேண்டில் பண்ணுறது? வசதி இருக்கிறவங்க நர்ஸ் போட்டு பார்ப்பாங்க, வசதி இல்லாதவங்க 2 பேர் வேலைக்கு போகிற வீட்டில் என்ன செய்வது, எங்கே விடுறது, ஒன்றுமே தெரியாது. வெளிநாட்டிலிருந்து வந்த பலர், இது மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன், இங்கே வயசானவங்க இருப்பாங்க, அமெரிக்காலேயோ ஆஸ்திரேலியாவிலோ பிள்ளைகள் இருக்கும். அவன் வந்துடுவான், அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ உடம்பு சரியில்லைன்னு. வந்தால் ஆஸ்பத்திரியில் 1 மாதம், 1 வாரம், 1 மாதம், 2 மாதம், அதுக்கு மேலே அவனால் இருக்க முடியாது. இப்போ என்னையா செய்வான்? அங்கே அவன் வந்து சேருன்னு கூப்பிடுவான். இங்கே ஆஸ்பத்திரிக்கு போக இவனை தவிர ஆள் கிடையாது. யோசிச்சு பாருங்க அது எவ்வளோ கஷ்டம்னு. குழந்தைகள் வளர்ந்து விடுவார்கள், வயதானவர்கள் ஏதாவது செய்தால் முறிந்து விடுவார்கள். அதுக்கப்புறம் இந்த சின்ன பிள்ளைகள் நம்மளை திட்டிருச்சுன்னா திரும்ப போய் அதை ரெட்ரெஸல்னு சொல்லுவாங்க. அவனை சமாதானம், பிள்ளைகள் கோச்சிக்கிட்டா இன்றைக்கி ஒருவேளை பைக்கு கேட்குறான், இன்றைக்கி வாங்கி கொடுக்கலனால நாளைக்கு பைக்கு வாங்கி கொடுத்துட்டா எங்கள் அம்மா நல்ல அம்மான்னு சொல்லிடுவாங்க. ஆனால் வயதானவர்கள் ஏதாவது இந்த மாதிரி மனம் முறிவு இருந்தால் திரும்ப அவங்கள சரி பண்ணவே முடியாது. அதை விட கொடுமை எதுவும் கிடையாது. குற்ற உணர்வு உங்களை குத்தி கொண்டே இருக்கும். குற்ற உணர்வில் வாழ்வது தான் கஷ்டம். எனக்கு என்னவோ பிள்ளைகள் கூடி வளர்ந்து விடுவார்கள், வயதானவர்கள் தனிமையிலே நொந்து கிடக்கிறார்கள். அதுதான் அவர்களை பராமரிப்பது தான் சிரமம். இதை நகைச்சுவையாக பார்க்க வேண்டாம், உள்ள உணர்வை ஒன்றி பாருங்கள் என்று சொல்லி தொடர்ந்து இந்த ஐஸ்வர்யம் ட்ரஸ்ட்டுக்கு மதுரை மக்கள் உதவ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். சோகமாகவும் கேட்ட இந்த அமைதிக்கும் உற்சாகத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள், வணக்கங்கள். நம்ம குடும்பங்களை பற்றியே நாம் திரும்ப ஒரு விசாரணை, அதுதான் இப்போது இந்த பக்கத்தில் நாம் பெற்ற பிள்ளைகள் எத்தனை, இது இப்போது கேள்விக்குரியதாக இருக்கா, இது இப்போ கேள்விக்குரியதாக இருக்கா, 2 விஷயத்தை பார்க்குறோம். நமக்கு இந்த பிள்ளைகள் வளர்க்க இது நாம் எடுத்துக்கொண்ட முயற்சி, நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கிட்டோம். நாம் இப்படி தான் இந்த பிள்ளைகளை கொண்டு வரணும்னு நினச்சோம், அதுக்கேற்ற மாதிரி ஆகிப்போச்சு. அதில் ஒரு விஷயம் நீங்கள் கணிக்கனா, முன்னாடி காலத்துல எல்லாம் பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் செலவழித்த நேரம் அதிகம், ரொம்ப அதிகம். ஏன்னா அம்மா வேலைக்கு போக மாட்டா, அம்மா வீட்டிலேயே பிள்ளைகளோட இருப்பாள். இப்போ பாசத்தை கொட்டிய நேரம். அதில் அக்கா தங்கச்சி அப்படிலாம் இருந்தது, அக்கா தங்கச்சி தம்பி அண்ணன் அப்படின்னு. அதனால் உன்னோட ஒன்று அடித்து எழுதும். அடித்த பிள்ளைகள் தான். நீங்கள் திரும்பி நினச்சி பாருங்கள், அந்த காலத்தில் தங்கச்சிக்கும் அக்காவுக்கும் திருமணம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் தம்பிக்காரன் அழுவான். அவளை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வரும்போது இவன் அழுதுகிட்டே இருப்பான் ரொம்ப நேரம். ஏன்னா அதை பிரிய முடியாது, அந்த பாசம். அதெல்லாம் ஒரு காலம். இப்போ அதெல்லாம் இல்லை, ரொம்ப அந்நியமாக இருக்குது, தனிச்சு போயாச்சு. பிள்ளைகள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்குது. அதுக்கு வந்து உட்கார்றது கேட்குறது, சாப்பிட்றதுக்கு இன்னொன்று சாப்பாடு அந்த காலத்தில் போட்டு உட்காந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். அப்பா வந்து உட்காந்து ஒன்று எங்கள் சின்ன பையனுங்க, எங்கள் அவனுங்க, இதுங்க கூப்பார், இது சாப்பிட்டோம் ஒழுங்க. இப்போ அப்படி கிடையாது. அவரை சாப்பிட சொல்ல, அப்போ நான் சாப்பிட்டுக்கிடுவேன். நான் தூங்குகிற நேரம் அவன் எந்நேரம் தூங்குறான், எந்நேரம் எந்திரிக்கிறான் தெரியாது. அந்த அம்மாவும் சொல்லிடுது, விடுங்க அவங்கள விட்டுருங்க, நீங்கள் பாட்டி வேலையை பாரியான்னு. ஆகவே நம்ம வீட்டுக்குள்ளேயே ரொம்ப அந்நியம் ஆகிட்டோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்நியமாக போயாச்சு. அது இந்த காலம் செய்ததா அல்லது நாமக்குள்ளே விதைத்து கொண்டதா? நீங்கள் தான் சொல்லணும். அதை நீங்கள் விரும்பித்தானே இதை செஞ்சுருக்கிறீங்க. முதல்லையே நம்ம வருமானத்துக்கு மீறின பள்ளத்தில் கொண்டு ஏன் சேர்க்குறீங்க? நமக்கு இவ்வளோ தான் முடியும். ஏற்ற வீட்டுக்காரரு ஒரு 2 சம்பளம் வாங்கியிருக்காரு, அவர் பையில கொண்டு போய் நல்ல இடத்துல சேர்க்குறாரு. நம்ம 1 சம்பளம் தான் வாங்குகிறோம். இப்போ நம்ம பிள்ளைய எங்கே சேர்க்கணுமோ அங்கே தானே சேர்க்கணும். அங்கே சேர்க்கும் போது நம்ம பையன் கேட்குறான், அவெல்லாம் அங்கே போகிறாங்க. அப்போ பிள்ளைய உட்கார வச்சு, அப்பா நீ கேட்குற கேள்வி நியாயம்தான், அப்பாவுக்கு இவ்வளோ தானே சம்பளம், இப்படி தானே ஆக்கணும் சொல்லணும் இல்லையா? சொல்லலை, ஆடம்பரமாக கொண்டு போய் விட்டு நம்ம கடனை வாங்கிக்கிட்டு சுமந்துக்கிட்டு தர்றோம். அவங்க தனிமைப்பட்டு போயிடாவேன். பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப தனிமையாகவே வளருது இப்போ. ஏன்னா எனக்கு 3வது தலைமுறையை பற்றி பேசுகிறதுக்கு ரொம்ப யோசனையாக இருக்குது.
என் மகனை பற்றி நான் சொல்லலாம், என் மகளை பற்றி நான் சொல்லலாம். இது அதுக பிள்ளைகள் விவகாரம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. பேர் தாத்தா பாட்டியெல்லாம் கிடையாது, அப்படியே கூப்பிடுறதே இல்லை, மாறி போயிடுச்சு. முன்னாடி காலத்தில் ஒரு மாதிரி வாங்க மாப்பிள்ளை வாங்க அப்படின்னா, இப்போல்லாம் என்ன கேட்குறான், வாங்க ப்ரோ அப்படின்றான். அது என்னடா புரோன்றாங்க அப்படின்னு கேட்டேன். பிரதரை கூப்பிட்றாங்களாம், வாங்க ப்ரோ அப்படின்னா. அது ஏதோ ஒரு சினிமாவில் சொல்கிறாங்களா, அதை இவங்க புரோன்றான். அப்போ எப்படி வித்தியாசமாக இருக்குது, எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. ஒருவேளை எனக்கு பிடிக்காததாக செய்கிறதுனால எனக்கு அவங்களை வெறுக்க தோணுதா, இல்லை அவன் யுகத்துக்கு தயாராக இருக்கிறான். ஆனால் அந்த பிள்ளைகளை வளர்க்கறதுக்கே நாளைக்கு இந்த தாய் தகப்பனை அவர்கள் காப்பாற்றுவார்களா, அதுதான் எனக்கு பெரிய யோசனையாக இருக்குது. இந்த தகப்பன் தாய் இருக்காக பாருங்கள், நம்ம திரும்பி பார்க்குறோம். அதான் அவர் தோள் மேலே நம்ம தூக்கிட்டு வந்து அழகர் கோயில் ஆற்றுல அழகர் இறங்கும்போது நம்மளை தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு காட்டினார் பாருங்கள், பாடுறா சாமியை பாடுறானார்ல, அந்த நினைவுகள் நமக்கு மெல்ல வருது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர் எதையும் சாப்பிடாம தான் முந்தியில் இருந்த காசை எடுத்து கலட்டி, என்னடா சாப்பிட்றா வாங்கி சாப்பிட்றா அப்படின்னு சொன்னார் பாருங்க, அதை நினச்சி பார்க்குறோம். இல்லை அம்மா பூரா அதையும் இதையும் சுட்டு நம்மளை உட்கார வச்சு எத்தனை இட்லி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். அப்புறம் அம்மா சொல்கிறா, டே ஐயா போதுண்டானா, இன்னும் ரெண்டு இட்லி அள்ளி மாட்டுறோம். ஏன் அந்த காலத்துலலாம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை 2 மாதத்துக்கு ஒரு தடவை இட்லி, இப்போ தினசரி இட்லி வீடுகளில். அதை அவனை பார்க்கும்போது இப்படி பார்க்குறான். எங்கள் காலத்தில் இட்லினா பெல்ட்டை இதை கலட்டி விட்டுருவோம், பட்டனை வச்சுக்கு மாட்டினான். இப்போ அவன் இட்லி அவன் பார்க்கும்போதே முகத்தை இப்படி வைக்கிறான். சரி இதுக்கு என்ன சட்னி என்ன இது என்ன, அவன் வேறு வெளிநாட்டு சாப்பாடுகள் பழகிட்டான், புதுசாக பழகிறான். அவன் பர்கர் அப்படின்றான், KFC அப்படின்றான். நம்ம கண்டமா அதை 500 ரூபாய்க்கு வாங்க மாட்டான்னு சொன்னார் அவர். நம்ம பாட்டுக்கு பர்கரும் KFC என்னப்பா வாங்குறாங்க. இல்லை KFCலாம் வந்து ஒரு பெரிய கூடையில் போடுறாங்க, ஒரு கூடையில் கொண்டாந்து வச்சு கொட்டிட்டு வச்சுட்டான், சாப்பிட்றான்றான். அவன் ஒவ்வொன்றும் எடுத்துதான் இருக்கு. நம்ம வயசுக்கு அதை சாப்பிட முடியுமா? சாப்பிட்டா 4 நாளைக்கு போய் பாத்ரூமில் உட்காந்துருக்கணும், அது பிரச்சனை. ஆக இந்த பிள்ளைகள் இருக்க அவன் யுகத்துக்கு ஏற்ற மாதிரி வளர்றான். நம்மளுடைய கைப்பிடி கண்ட்ரோல்னு சொல்கிறாங்க பாருங்க, அது இல்லை. முன்னாடி அப்பா வர்றாருன்னா பையன் பயந்து அம்மா அப்பா வர்றாருமா அப்படின்னு பின்னாடி போனேன். இப்போ அவர் இருக்கிற இடத்துல இவன் இருக்க மாட்டான், தள்ளி போய் உட்காருவான். இப்போ காலை தூக்கிட்டு மேலே போட்டு அப்பா தான் பயப்பட வேண்டியிருக்கு. நான் மூஞ்சியில் வச்சிருவானே என்ன கருதியாது, கஷ்டம். அவன் நண்பர்களோடு அவன் தேடுறான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிள்ளைங்க மாதிரி இருக்காங்க. நண்பர்களை பார்க்குற போது இந்த பொம்பளை பிள்ளை இருக்கே, அது பையன் நமக்கு பயமாக இருக்குது. உட்காந்து கூப்பிட்டு வச்சுட்டே, அம்மா இப்படிடா நல்லா படிச்சிடணும்டா, படிப்பு தானே நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படி இப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு அதுக்கு. ஏன்னா அது நம்ம பிள்ளைகள், நம்முடைய கவனமெல்லாம் அதுக்கு மேலே தான் இருக்குது. ஆனால் அதனுடைய வினையை அதுக்கு தேடிக்கிற மாதிரி போயிடுது. இந்த பிள்ளைகளை என்ன செய்ய முடியும்? நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. சொல்லலாம், வழிகாட்டலாம், எல்லாம் செய்யலாம். அப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் என்ன செய்வீங்க? அப்புறம் பிள்ளைகளை பார்க்கும்போது சரி நம்ம பாயத்துக்கு நம்ம செஞ்ச பாவத்தின் பலன்டா, பாவத்தின் கற்பமாக இருக்கிற கனி அப்படி போக வேண்டியிருக்கு. நான் இங்கே இருக்க பெற்றோர் இருக்காங்களே, என்ன பிரியமாக நம்மளை வளர்த்தவங்க, ஏழ்மையில் வளர்த்தவங்க, இவன் எந்திரிச்சிருவான். இது நாளைக்கு இது இல்லைன்னா அந்த படத்தை பார்க்குற போதெல்லாம் நம்ம கண்ணில் கண்ணீர் வராது. தாய் தகப்பனை பார்க்குற போது மனசுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இருக்கும் இல்லையா, துயரம் தான். இந்த முதியவர்கள் இருக்காங்களே, படு துயரம். என்னைக்காவது பெத்த பிள்ளைய பெத்த உடனே கொண்டு போய் தூக்கி வெளியில் போட்டு போகிற மூலைகளை கேள்விப்படுறோம். அது சும்மா துன்மார்க்கம் அது. ஆனால் தன் சொந்த பிள்ளையை கொண்டு போய் விட்டுட்டு போவாளா இந்த தாயாவது தகப்பனாவது? போக மாட்டாங்க. ஆனால் பெத்த தாய் தகப்பனை அனாதியாக விட்டுட்டாங்கன்னா அதுலேயே கேள்விப்படுறோம். விட்டுட்டாங்களே, போட்டும் தொலைஞ்சாவது போகட்டும். அவன் என்ன செய்வான் பாவம். ஒரு ஒரு நண்பர் சொன்னார், மகனுக்கு அவன் உணர்வு முதுமைகளை சேர்த்துட்டு போயிட்டான்.
ஆசிரமத்தில், ஒரு ஆசிரமத்தில் அந்த அம்மா பையனை பார்க்கணும்னு நிற்கிது. சாவுக்கு போய் தயாராகிடுச்சு, அவன் முகத்தை பார்க்கணும். அதுக்கு ஒரு ஏக்கம். இவங்க இங்கேருந்து சொல்கிறாங்க, உங்களை ஒரு வாரம் பார்க்கணுன்றாங்கய்யா, தாங்காது, ரொம்ப நாளைக்கு தாங்காதுன்னு. அவர் என்ன செய்கிறார், ஒரேடியா அவர் இருக்கிறது அமெரிக்காவில், ஒரே வேலை சொல்கிறார், சாத்தியமே இல்லை, விடுப்பு எடுக்க முடியாது. ஆனால் செலஞ்சிருங்க, எவ்வளோ செலவுன்னு சொல்லுங்கள், நான் தந்துடுறேன். எப்படி காலம் போயிடுச்சு பாருங்களேன். நிறைய வீடுகள் அப்படி இருக்குது. இப்போ அவங்க அமெரிக்காவுக்கு போகும்போது, லண்டனுக்கு போகும்போது நம்ம நெஞ்சை விரித்தோம், எப்போ அப்படின்னும். ஆனால் கடைசி நேரம் இருக்குது பாருங்கள், அது என்னங்க ஆசையே, இந்த பிள்ளைகள் எப்படி நம்மளை காப்பாற்ற போகுது, பெரிய கஷ்டம். அதில் முதியவர்களை வச்சிருக்கிறது, நம்ம சொன்னாங்க பாருங்கள், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவளை பாதுகாக்கிறதுனா, எங்கள் தகப்பனார் கீழே விழுந்துட்டார். அவருக்கு ஒரு 90 வயசு இருக்கும். கீழே விழுந்த உட்பாடு நான் கல்லூரிக்கு போயிட்டு சாயங்காலம் வந்து அவரை பார்க்க வந்திருக்கேன். என்னை இப்படி ஒரு பார்வை பார்த்தாரு. பார்த்துட்டு இப்படி திரும்பிக்கிட்டார். என்னய்யா எப்படியா இருக்குது அப்படின்னு. பேச மாட்டல. அந்நேரம் ஒரு அவருடைய நண்பர் ஒருத்தர் அவரை பார்க்க வந்தார். அது வந்து சுந்தரம் அப்படின்னாரு. வாயாம் அவர்கிட்ட பேசுகிறாரு. வாயாம் என் நிலைமையை பார்த்தியா, என்னை எங்கன்னு தூக்கி போட்டிருக்காங்க பார்த்தியா. இவன் தான் என்னை சொல்கிறாரு, இவன் தான் ஆற்றுல உணர்ந்து போட்டிருக்காங்க. அவருடைய மனநிலை அப்படி இருக்குது. அவரை கொண்டு போய் ஆற்றுல போட்டுட்டு வந்துட்டோம்னு சொல்கிறார். அவர் என்னைய பார்த்து, ஐயா என்ன உங்கள் பிள்ளைய பற்றி இப்படி கேட்குறீங்க, அவர் எப்படி உங்களை பார்த்துக்கிறாருன்னா, ஆற்றுல போட்டாயா, என் சொத்தை பூரா வாங்கிக்கிட்டாங்க. சொத்து ஒன்றும் இல்லை, ஒரு வீடு தான், சொத்தை பூரா வாங்கிக்கிட்டாங்கய்யா, அவ்வளோதான்யா, நான் நரகரில் கிடக்கையா அப்படின்றார். அவர் இவர் பக்கத்தில் வந்த நண்பர் என்னை தொகையை பிடிச்சிக்கிட்டு, நீங்கள் புண்ணியவன் ஒன்று வருத்தப்பட்டுக்கிட்டாதீங்கன்னாரு. எனக்கு எதுக்குங்க வருத்தம், என் தகப்ப மதியம் இப்படி இருக்கேன்னு வருத்தமாக இருக்கு எனக்கு, என்ன செய்ய அப்படின்னு. ஆனால் அவரோட சமாளிச்சுக்கிட்டு இருக்கணும். எங்கள் வீட்டம்மா வந்திருந்தா நல்ல வேலை, எங்கள் வீட்டம்மா வரல, வந்திருக்கான்னு வைங்க. என்ன இப்படி சொல்கிறாரு, இப்போ இன்னைக்கு உங்களை சொல்லுவார், நாளைக்கு என்னையே சொல்லுவார். இவன் சொல்லித்தான் இவன் போட்டேன் சொல்லுவார்ல. கலகமில் பெரிய கலவரம், வச்சிருக்கிறது கஷ்டம். எல்லாருக்கும் எங்கள் அண்ணி தான் சமையல் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் ஒரு நேரம் சாப்பாடு அப்படின்னா அவங்க அந்நேரம் தான் ஆக்க முடியும். இவர் என்ன செய்வார்னா, நாங்கள் 10 மணிக்கு 12 மணிக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா அவர் 11:30 வந்து உட்காந்துக்கிட்டு இப்போ வை சாப்பாடுன்னுவார். அடுப்பில் இருக்குன்னா சாப்பாடை வை. என்ன செய்வீங்க? அந்த முதுமை இருக்க எதுலேயும் ஒரு தெளிவில்லாத முதுமை. ஆனால் உபத்திரவங்களை சுமந்து கிடக்கிற முதுமையை வைத்து பாதுகாப்பதற்கு பாருங்கள், அது நாம் கடவுளுக்கு செய்கிற தொண்டு. ஏன்னா நமக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். இப்போ தெய்வங்களை எல்லாம் நம்ம வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது பிள்ளை கனி அமுது. இதை நம்ம கொஞ்சலாம், திருத்தலாம், ஏதாவது பண்ணலாம்னு பண்ணிக்கிடலாம். ஆனால் இதை வச்சு காப்பாற்றுறதுக்கு பாருங்கள் ரொம்ப கஷ்டங்க. அது நாம செய்தால் கூட பரவாயில்ல. நமக்கு எத்தனை டைலமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று சொல்கிறேனே, பையன் எஸ்எல்சி முடிச்சுட்டான், காலேஜுக்கு போகணும்னு நிற்கிறான். இப்போ நம்ம கையில் ஒரு இடத்துல சேர்க்கணும்னு சொன்னால் ஒரு 50,000 ரூபா வேண்டியிருக்கு. 50,000 ரூபா கையில் வேண்டியிருக்கு. இந்த பக்கத்தில் அந்த நேரம் தகப்பனாருக்கு முடியலை, கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போட்டிருக்கோம். அவர் டாக்டர் இப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு, இன்சூரன்ஸ் இருக்கா அப்படின்றார். இல்லை டாக்டர் அப்படின்றோம். பணம் ஆகுமே, எவ்வளவு? ஒரு 60,000 ரூபா ஆகும். இப்போ இதை பார்ப்பீங்களா, இதை பார்ப்பீங்களா? வீட்டம்மா அப்படி நம்ம கண்ணை பார்க்குறான். நம்ம என்ன செய்ய முடியும்? தன் பையனை பார்க்குறோம், அவன் நிற்கிறான். ஒரு வருஷம் போயிடும் இவனுக்கு, இவருக்கு ஒரு உயிர் போயிடும். நான் எதையா பார்ப்பேன் சொல்லுங்கள்? ஒரு டைலமாக இருக்கு இல்லையா? என் முன்னாடி இருக்கிற கேள்வி என்ன, இதுவா இதுவா? இதை நான் பார்க்கல அப்படின்னா என் வீட்டில் நிம்மதி எனக்கு இல்லை. இதை நான் பார்க்கலைன்னா என்னுடைய சாவு வரைக்கும் எனக்கு மன நிம்மதி எனக்கு இல்லை. அது மட்டும் இல்லை, இதனுடைய விளைவு என் குடும்பத்தை பாதிக்கும். என் தகப்பனுடைய சாபம் இருக்க, ஏக்கம் இருக்க. அதனால் இப்போ நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஒரு கடனை வாங்கியாவது ரெண்டையும் சமாளிக்கணும். அந்த புத்தி எனக்கு வரணும்ல.
இதையும் கவனிக்கணும், இதையும் கவனிக்கணும். ஆனால் இதை விட சிரமம் எது அப்படின்னா, உள்ளபடியே இந்த பெற்றோர் இருக்காங்களே, அவங்கள பராமரிப்பதற்கு பாருங்கள், அதுதான் ரொம்ப 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 பெரிய நமக்கு கிடைச்சிருக்கிற சவால். அதை பெறாத பிள்ளைகள் இந்த மருத்துவர்கள், நம்ம பாலகுருசாமி அவரோட கூட இருக்கக்கூடிய இன்னும் 6 மருத்துவர்கள் இருக்காங்க பாருங்கள், அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வள்ளல் பெருமக்கள், அவங்களெல்லாம் பார்க்குற போது சரி, இந்த மண்ணில் தர்மம் கொஞ்சம் இருக்கு, இரக்கம் என்பதும் இருக்கு. இரக்கமே இல்லாமல் போச்சுன்னா என்ன ஆகிறது? அதனால் இவர்களை பார்க்கிற பொழுது உள்ளபடியே நான் என்ன நினைக்கிறேன்னா, நமக்கு முன்னே இருக்கிற பெரிய சவால் நம் பிள்ளைகளை வளர்ப்பது என்பது நம்முடைய விருப்பம். அது எப்படியா பெரியோர்களே, உங்களிடத்தில் நான் கையேந்தி கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, என்னதான் உங்களுடைய பெற்றோர் பிழை செய்தாலும், ஏசினாலும் பேசினாலும், தயவு செய்து உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ என்னாலெல்லாம் எங்கள் வீட்டில் பிரச்சனையே கிடையாது, நான் சத்தியமாக சொல்லுவேன். ஏன்னா எனக்கு முன்னே கிடக்கக்கூடிய புத்தகங்கள் இருக்கு பாருங்க, அதோடு நான் தோழமை கொண்டுட்டேன். என்னால் அதை விட்டு பிரியவே முடியாது. யார் என்ன உலகம் போய்கிட்டு இருந்தாலும் அதோடு கூட நான் பயணிச்சுக்கிட்டே இருக்கேன். அதனால் எல்லாருக்குமே என்னை பற்றி பிரச்சனை நீங்கள் யார்த்தையும் கேட்டு பாருங்கள், என் மல்லிக்கிட்டேன். ஆனால் என் மனைவியுடைய பிரச்சனையை நானே பல நேரங்களில் அடடா ஒரு நேரம் கண்ணீர் விடுறேன். இவ தானே என்னுடைய வாழ்க்கை துணைக்கு, இவளை எப்படி நான் சமாளிக்க முடியாமல் போகிறது ஒரு பக்கம். ஒரு நேரம் சனியனே அப்படின்னு இங்கேருந்து இது வரைக்கும் வருது. அப்புறம் சனியை உள்ளே போகுது, விழுங்க முடியாமலும், ஏசவும் ஏச முடியாமலும், பேசவும் பேச முடியாமலும் நான் திணறல பார்க்குற போது உள்ளபடியே கஷ்டம்தான். அதனால் நீங்கள் உங்கள் தாய் தகப்பனை மறந்துடாதீங்க, அவரை வழிபடுங்கள், தொழுங்கள். எத்தனை துயரம் இருந்தாலும் இறைவன் நமக்கு கொடுத்த துயரம் என்றதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று கூறி, இந்த பிள்ளைகள் அத்தனை பேரையும், மருத்துவர்கள் அத்தனை பேரையும் நெஞ்சார வாழ்த்தி, இறை ஆசி உங்களோடு கூட எப்போதும் இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்வும் சரி, உங்களுடைய வழிகளும் சரி, திடமாக இருக்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.